நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு போட்டில் கடலுக்கு போய் எப்படி போகிறாங்க, எப்படி கிளம்பி போகிறாங்க, போயிட்டு எப்படி திரும்பி வந்து மீன் இறக்குறாங்க, என்னென்ன மீன் இறக்குறாங்க, என்னென்ன மீன், இறால், கனவா என்னென்ன வருது, எவ்வளோ வருது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க. போட்டுனா இப்போ கட்டி கிடக்கு. இனிமேல் வண்டி போட்டு எடுப்பாங்க. நீங்களே பாருங்கள். வாங்க, அந்த ஃபுல் வீடியோ பார்த்து தெரியும் என்னென்ன எப்படி கடலுக்கு போகிறாங்க, என்னென்ன மீன் எப்படி பிடிக்கிறாங்க, எவ்வளோ மீன் கொண்டாடுறாங்க, கரைக்கு வரும்போது எவ்வளோ கொண்டாடுறாங்க, என்னென்ன மீன் ரகங்கள் கொண்டாடுறாங்க, அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. ஒரு போட்டோட டிரைவரு போட்டோ எடுத்து உயரத்தில் போகிறாப்புல அணிவத்தில் பார்ப்போம். எவ்வளோ உயரத்தில் தான் கிளம்புறாப்புல போட்டோ எடுக்க போகிறாப்புல. நீங்களே பாருங்க. இதுதான் நம்ம பஸ்ஸுக்கு ஸ்டேரிங் இருக்கிற மாதிரி போட்டுக்குள்ள ஸ்டேரிங்கு. நீங்களே பாருங்கள். இது ஸ்டேரிங் பாருங்கள். ஸ்டேரிங் மாதிரி இருக்காரு நம்ம பஸ்ஸுக்குள்ள ஸ்டேரிங் மாதிரியே. கிளம்பிட்டாப்புல போட்டில். இதான் சிபிஎஸ்ங்கிறது. மார்க் பண்ணி உங்கள் மீன் எந்த இடத்துல இருக்குன்னு மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. அதனால தான் சிபிஎஸ். ரெண்டாவது இது வாக்கி டாக்கி இதுன்னு வச்சுருப்பாங்க. அந்த சிபிஎஸ் வந்து எந்த இடத்துல மீன் இருக்குன்னு கவர் அவங்க மார்க் பண்ணி ஒரு இடத்த வச்சுக்குவாங்க. அந்த சிபிஎஸில் அந்த இடம் வந்தோன்னா அந்த சிபிஎஸ் வந்து கரெக்டாக காமிக்கும், இந்த இடம்னு காமிக்கும். அதனால அந்த சிபிஎஸ் யூஸ் பண்ணுறது. பாருங்கள் நீங்களே, இதே சிபிஎஸ்ஸு. வாக்கி டாக்கியும் வச்சுருப்பாங்க. பேசுகிறாப்புல ஃபோன் பேசுகிறாப்புல வாக்கி டாக்கியும் வச்சுருப்பாங்க. வாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டாப்புல கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு வரப்போகிறாங்க. அவ்வளோதான். கிளம்பிட்டாங்க. அந்த மீனை இறக்குறாங்க. நீங்களே பாருங்கள். என்னென்ன மீன் வருதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோவில் பார்த்தா தெரியும். இப்போ போட்டுகளில் எவ்வளோ மீன் வந்து எல்லா போட்டுகளும் என்னென்ன மீன் வருது, என்னென்ன ரகரகரமாக மீன் வருங்க. நீங்களே பாருங்கள். மாடல்மெல்லாம் வருங்க. கலர் கலராக இருங்க மீன். எந்த மீனை பார்த்தாலும் ஆசையாக இருக்குங்க. அப்படி இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக வருங்க மீன். நீங்களே பாருங்கள். காரா மீனுங்க. காரா மீன் தான் பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்குங்க காரா மீன். இதுனா பாரு மீனுங்க. பாரு மீன் இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டாக பாறையை பாருங்கள். 10 கிலோ இருக்கும் போல் அந்த பாறை. அவ்வளோ மாவுளா மீன். நீங்களே பாருங்கள். எல்லா மீனும் வருங்க. நகர மீன், வாழை, எல்லா மீனும் வருங்க. நீங்கள் இந்த வீடியோ கடைசியாக பார்த்தா தான் தெரியும். எல்லாரும் கடைசியாக பாருங்கள். என்னென்ன மீன் வருதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த மீன் பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக பாருங்கள் அந்த வீடியோவை. அப்போ உங்களுக்கு என்ன மீன் வந்து தெரியும். மீன் தெரியும். பார்த்துக்குங்க என்னென்ன மீன் ரகம் இருக்குன்னு. எல்லா மீனுமே இதில் இருக்குது. பார்த்து கமெண்டில் உங்களுக்கு இந்த மீன் எது பிடிச்சிருக்கோ, எந்த மீன் பிடிச்சிருக்கோ அது கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மீன் ஒன்று இடம் போட்டு ரெடி பண்ணுறாங்க. ஒரு மீன் 3 கிலோ இருக்குங்க. அந்த மீன் மட்டும் பாருங்கள். இடம் வந்து அப்பப்போ இறக்கிறாங்க. இந்த மீன் தெரியுமாங்க? இதாங்க பால் சுறா. நீங்களே பாருங்க. சுவாமின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாத தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு மேக்ஸிமம் எல்லாருமே. இதான் பால் சுறாங்கிறது. இது அதிகமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கும் நல்லதுங்க. அது ஹெல்த்தாக இருக்குங்க அந்த சுறா மீன். அது எல்லாமே விரும்பி சாப்பிட்லாம். அது சுறா வந்து சுறா புட்டுன்னு சொல்லுவாங்க. சுறா புட்டு மாதிரி வச்சு சாப்பிடணுங்க. செம்மையாக இருக்குங்க அந்த சுறா, பால் சுறா. நீங்களே பாருங்கள். குரங்கு சுறாஞ்சுறது, பால் சுறாஞ்சுறது வெவ்வேறு வகை இருக்குங்க சுறாவிலையே. இங்கே பாருங்க. இந்த சுறா மீன் பார்த்துருந்தீங்கன்னா கமாலில் சொல்லுங்கள். இது கட்டா மீன் சொல்கிறது. இது கட்டா மீன் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பொரிச்சு குழம்பு வைக்கிற சாப்பிட்டா விட சுட்டு சாப்பிட்டா அப்படி டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கட்டா மீன். இது வந்து கிளைக்கேன்.
பாறை மீன். பாறை மீன் சொன்னல, இதான் 10 கிலோ உள்ள வந்துருந்தாங்கல்ல, இதான் வந்த மீன் பாறை மீன். சரி வாழை பண்ணு. இப்போ பாருங்க பாறை மீன் எப்படி மினுங்குதுங்க, கண்ணாடி மாதிரி மினுங்குது பாருங்க. இப்படி ஒரு கலராக மினுங்குது பாருங்க, கண்ணாடி மாதிரி பாறை மீன். முட்டை பறஞ்சிடாது. இது வந்து சென்னகரை, இது மாவுளா, இது பாறை மீன். இது வாங்குறது சிம்பிளாக இருக்குங்க. இது 3-4 கிலோ இருக்குமாங்க. இதில் பாருங்க. இருக்கேன் ஏதம்பி. எத்தனை கிலோ இருக்குங்க? இது எவ்வளோ கிலோ? அவ்வளோதான். அடுத்து வஞ்சர மீனுங்க. பாருங்க வஞ்சர மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வஞ்சர மீன் தாங்க பெஸ்ட் மீன். பாருங்க சீலா மீன் சொல்கிறது, 2 பேருமே வைப்பாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு வஞ்சர மீன் சீலா மீன். வஞ்சர மீன் சீலா மீன் வஞ்சர மீன் சாப்பிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது பாருங்க இறாலு, கனவா, நண்டு எல்லாம் கொட்டி பிறக்கிறாக வருங்க, ஒழுக்கிறாக. கழிக்காமல் கொண்டிருக்காங்கனால எல்லாத்தையும் கழிக்கிறாங்க. மீன் எல்லாம் கலந்து கிட்ட பாருங்க, நல்லா கலச்சிட்டு இருக்காங்க. இந்த 2 தாங்க ஓலக்கான நண்டுங்கிறாங்க. பாருங்க நீங்களே, நண்டு செம்மையாக இருக்குங்க. இது வந்து அடல் மீன் சொல்லுவாங்க, இன்னொரு பேர் எருமனாக்குன்னு சொல்லுவாங்க. அதை சைடு பாருங்க, இதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பொரிச்சா அப்படி வந்து குழம்புக்குமே நல்லா இருக்குங்க. இது வந்து கடலில் மண்ணில் ஓட்டா தெரியாதுங்க, அப்படி கலராக இருக்குங்க. இது கிளி மீன், எக்ஸ்போர்ட் மீனுங்க. இது சைஸ் தக்கன ரேட்டுங்க. இது முன்னாடி எக்ஸ்போர்ட்டுங்க. இங்கே பாருங்க கிளி மீன். கிளி மீன் எவ்வளோ கலராக இருக்குங்க, கிளி மாதிரியே. அந்த கருப்பு நட்டாடு கொஞ்சம் நேரம் மட்டை மட்டை எடுக்குமா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் நல்ல நல்ல வீடியோ போட முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.